வணக்கம் மக்களே, நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்-19 ஆசிய கோப்பையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலுக்கு செலக்ட் ஆன பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பலப்பரீட்சை பண்ணாங்க. டாஸ் வின் பண்ண இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை வந்து பேட்டிங் செய்ய அழைச்சாங்க. ஸோ நேற்று பாகிஸ்தான் அணி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸை போட்டு பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக சமீர் மின்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உண்மையாகவே ஒரு செம்ம நாக்குங்க. 113 பாலில் வந்து 172 ரன், 17 4 9 6. ஸோ போட்டு பொழந்து எடுத்துட்டாரு நேற்று. அவரோட ஸ்கோர் மட்டும் தனியாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அகமது குஷேன் வந்து பார்த்தீங்கன்னா 56 ரன் அடிச்சிருந்தாரு. உஸ்மான் கான் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரன். ஸோ கடைசியில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 50 ஓவரில் 347 ரன்னுக்கு 8 விக்கெட். ஸோ ஒரு பெரிய பிக் ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபைனலில் அடித்து இந்தியாவை கொஞ்சம் கதிகலங்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்திய அணி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டேலுக்கு 2 விக்கெட்டும், தேவேந்திரனுக்கு 3 விக்கெட்டும், ஷாவுனுக்கு பார்த்தீங்கன்னா 1 விக்கெட்டும், காஹல் பட்டேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு நேற்று வந்து விழுந்தது. ஸோ அடுத்தபடியாக 348 அப்படின்ற ஒரு கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கின இந்திய அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் அதிர்ச்சி தான். சூரியவன்சி மட்டும் 10 பாலில் வழக்கம் போல் 26 ரன், ஒரு 4 3 6 அடித்தார். ஆயுஷ் மாத்ரே வந்து அவரோட மோசமான ஃபார்ம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக சார்ஜ் 16 ரன். அடுத்து வந்து யாருமே அந்தளவு சொல்லிக்கிற அளவுக்கு விளையாடவே இல்லைங்க. ஸோ தேவேந்திரன் மட்டும் பார்த்தீங்கன்னா 16 பாலுக்கு 36 ரன் அடித்தார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 156 ரன்னுக்கு 10 விக்கெட்டுங்க. ஸோ 27வது ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சுட்டாங்க பாகிஸ்தான். பாகிஸ்தான் சார்பாக அலி ரஷா வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் நேற்று எடுத்திருந்தார். ஷாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட், அப்துல் 2 விக்கெட், ஹாஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுங்க. ஸோ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்டர்-19 அணி வந்து பார்த்தீங்கன்னா 191 ரன் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றியை வந்து நேற்று பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது மாதிரியான மேலும் கிரிக்கெட் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.